மகாதேவ் குகை நேபாள நாட்டின் காசுகி மாவட்டத்தின் பொக்காரா நகரத்தில் உள்ள சோரேபட்டான் என்ற பகுதியில் டேவிஸ் நீர்வீழ்ச்சிக்கு எதிரே அமைந்துள்ள ஒரு குகையாகும். குப்தேஸ்வர் மகாதேவ் குகை பொக்காராவின் முக்கிய சுற்றுலா ஈர்ப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 1950ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட குப்தேஸ்வர் மகாதேவ் குகை நேபாளத்தின் மிக நீளமான 2950 மீட்டர் குகையாக கருதப்படுகிறது. நேபாளத்தின் பகத்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள டோலேஸ்வர் மகாதேவ் கோயில் தலைநகர் காட்மாண்டுவில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது காட்மாண்டுவில் இருந்து சுமார் 30 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. அனைத்து சிவ பக்தர்களுக்கும் டோலேஸ்வர் மகாதேவ் மற்றும் பசுபதிநாத்தை தரிசிக்காமல் கேதார்நாத் பயணம் முழுமையடையாது என்று நம்பப்படுகிறது. இந்த 3 புனித தலங்களுக்கும் செல்வது ஒருவரின் வாழ்நாளில் செய்த அனைத்து பாவங்களையும் கழுவி சிவபெருமானிடமிருந்து புனித ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வாய்ப்பாக நம்பப்படுகிறது. நேபாளத்தில் மிகவும் மதிக்கப்படும் இந்து கோயில்களில் ஒன்று மனகாமனா கோவில். இந்த கோயில் இந்து தெய்வமான பகவதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் பெற வரும் பக்தர்களுக்கு ஒரு பிரபலமான இடமாகும். நேபாளத்தில் பொக்காராவுக்கு வருகை தரும்போது டேவிஸ் நீர்வீழ்ச்சி மிகவும் பிரபலமான இடங்களில் ஒன்றாகும். இந்த நீர்வீழ்ச்சி ஒரு குறுகிய பள்ளத்தாக்கில் வேகமாக ஓடும் ஆற்றில் உள்ளது. இது நீர்வீழ்ச்சிக்கு பிறகு தொடர்ச்சியான குகைகள் வழியாக செல்கிறது. அத்தகைய ஒரு குகை குப்தேஸ்வர் மகாதேவ் குகை. நீர்வீழ்ச்சியில் இருந்து வரும் நீர் தரைமட்டத்தில் இருந்து 100 அடி ஆழத்தில் இயற்கை சுரங்கப்பாதை வழியாக சுமார் 500 அடி உயரத்தில் பாய்கிறது. இது இந்த இடத்தை இயற்கையின் மகத்துவத்திற்கு சாட்சியாக மாற்றுகிறது.